தார்பாயை தூக்கி போடலான்னு பார்க்கும்போது தான் உள்ள 2 கோழி கொஞ்சம் மாட்டிருக்கு தெரியுது. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே வாத்தி ஏரியாவை க்ளீன் பண்ணலான்னு வந்தாச்சு. ஒவ்வொரு வாட்டி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது நம்ம ராமசோமு ஞாபகம் தாங்க வருது. ஃபர்ஸ்ட் அவங்களை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல தான் விட்டோம். பேசாம ஒரு 2 நாளைக்கு மட்டும் பசங்களை இங்கே விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு தோணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சோடனே நம்ம கோபால் பையன் எப்படி சுத்தலாம் பாருங்க. இங்கே க்ளீனிங் முடிச்சுட்டு நம்ம லவ் பேர்ட்ஸ் குட்டிக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம்னு போய் பார்த்தா சாப்பாடு காலி ஆயிடுச்சு. டக்குன்னு பைக் எடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த புது பாக்கெட் இந்த 4 பேருக்கு வெறும் ஒரு வாரத்துக்கு தாங்க வருது. ஒரு பாக்கெட்டோட பிரைஸ் 150 rupees வருது. இது எல்லாத்தையும் நல்லா சூடான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு பசங்களுக்குலாம் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்களுக்கு ஃபீட் பண்ற டைம்ல வெளியே தூக்காட்டி ரியோ கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ரியோ கை மேல ஏறதை பார்த்துட்டு வேம்புலி பாஞ்சிட்டான். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இந்த ஃபீடிங் பண்ற கேப்ல இவனுங்க போட்டி வர சமாளிக்க வேண்டியதா இருக்கு. பொறுமையா 4 பேருக்கு நல்லா ஊட்டி விட்டுட்டு அவங்க கூண்டு கீழே போட்டிருக்க பேப்பரையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து மொட்டை மால்ல காய போட்ட கோகோ பீட் என்னாச்சுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தோம். இங்க ராமோ சோமோ ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கானுங்க. சரி அவங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு காய வச்ச கோகோ பீட் எல்லாத்தையும் அள்ளி கவர்ல போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எதுக்குடா கோகோ பீட்னு கேட்டீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம பண்ணையில ஒரு பெரிய சேஞ்ச் பண்ண போறோம். மொட்டை மாடி வேலையை முடிச்சுட்டு கடையில வந்து வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து நம்ம பண்ணையில வந்து வேலையை பார்ப்போம்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு என் பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதா சொல்லியிருந்தேன். ஐயோ பண்ண வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி. என்னடா ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொன்னவன் இங்க வந்து ஆட்டம் போட்டு இருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க. நாங்க மவுண்ட் ரோட்ல இருக்க ஒரு டாக்டர்கிட்ட காட்டலாம் தான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா அந்த டாக்டர் இன்னைக்கு லீவா. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, ஈல ஒரு வாக்கிங் போடலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்து இந்த ஈல இருக்க ஒரு சில பொம்மையெல்லாம் பார்த்தா எனக்கே வாங்கணும்னு ஆசை வருது. ஆனா நம்ம பையன் சமத்து பையன் அதை எடுத்து பார்த்துட்டு எங்கிருந்து எடுத்தோமோ அங்கேயே வச்சிருவோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஈக்கு வரும்போதெல்லாம் எவ்வளவு ரிலாக்ஸா வரும் தெரியுமா. இப்ப தோல்ல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு தூக்கிட்டு சுத்தும் போது எப்பாடி எவ்வளவு டயர்டா இருக்கு. அந்த டயர்டோட வெளியே வந்தா எப்பாடின்னு ஒரு கடையை வச்சிருக்காங்க. இது ஏதோ பர்ஃபியூம் கடை போல. அதை தாண்டி வந்தோடனே 105 ரூபாய்க்கு சிம்பிளா ஒரு சாக்லேட் ஃபவுண்டைன் கேக் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அதை முடிச்சுட்டு அரேபியன் நட்ல பர்கர் காம்போ ஒன்று வாங்கணும். பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்னு 3 சேர்த்து 250 ரூபா. இந்த பர்கரை கேஎஃப்சியில் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் லைன்ல நிக்கணும் தெரியுமா. லைன்ல நிக்க கேண்டாயே நாங்க நேரா இந்த கடைக்கு வந்துருவோம். இதை முடிச்சுட்டு நேரா நம்ம பண்ணைக்கு வந்தாச்சு. நம்ம பண்ணையை வேற இடத்துக்கு மாத்துறதுக்கு ஒரு பக்கம் முயற்சி எடுத்துட்டு இருக்க கேப்ல இன்னொரு பக்கம் இந்த இடத்த எவ்வளவு சுத்தமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சுத்தமா வச்சுக்க போறோம். தார்பாயை தூக்கி போடலான்னு பார்க்கும்போது தான் உள்ள 2 கோழி கொஞ்சம் மாட்டிருக்கு தெரியுது. ஆக்சுவலா இது சாதா கோழி இல்ல, கின்னி கோழி. இது பெருசா வளரும் போது பார்க்க இந்த போட்டோல இருக்க மாதிரி தான் இருக்கும். இது எப்படி நம்ம ஃபார்முக்கு வந்துச்சுன்னு யோசிச்சிங்கன்னா எல்லாம் உங்களால தான் கைஸ். என்னதான் நான் ஃபார்மை காலி பண்ண போறோம், கோழியை விற்க போறோம்னு ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாமலே யூடியூப்ல 1000 சப்ஸ்கிரைபரும் இன்ஸ்டாகிராம்ல 1000 ஃபாலோவரும் ஜாஸ்தியா பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்லயும் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ண போற சப்ஸ்கிரைபை வச்சு தான் நம்ம கோழி பண்ணையை இங்கேயோ இல்ல வேற இடத்துலயோ இன்னும் ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நீங்க பண்ண போற ஃபாலோ வச்சு தான் நம்ம வீடியோஸை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ண போறோம். இப்போ நம்ம பண்ணையில இருந்த பழைய கோகோ பீட் எல்லாத்தையும் அள்ளி குப்பையில போட்டுட்டு புது கோகோ பீட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பண்றது மூலமா எந்த ஸ்மெல்லும் வராம இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சின்ன புழு பூச்சி கூட வராம இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை.